ராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பல எமோஷன்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட்டான உருக்கமான படங்கள் வந்து கொடுத்துருந்தாலும் இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிற டிரெக்டர் இவருடைய ஒரு போஸ்டர் ஒரு சாங் வந்துச்சுன்னா இட்ஸ் ஜஸ்ட் பிகமிங் ட்ரெண்டிங். சார் ஒரு சில வார்த்தைகள் அபவுட் ஃபீனிக்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். சேதுபதி சாரோட படம் பண்ணுறேன், அதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். நல்ல சூர்யா உனக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். எல்லாருமே நினைப்பாங்க ஓகே சேர்ந்து படம் பண்ணுறாங்க, அதுக்கு அப்பாலாம் எனக்கு சொல்லவே இல்லை, நீ சொன்ன வார்த்தைக்காக தான் வந்திருக்கேன். அனல்ராஜ் மாஸ்டரோட நான் ஒரே ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு படத்துலேயும் ஒரே ஒரு ஃபைட்டு தான். நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண மாஸ்டரில் ஒரு கிளாரிட்டியான தெளிவான என்ன ஷார்ட்டு தேவை அப்படிங்கிறத ஒர்க் பண்ணதில் ரொம்ப கிளாரிட்டியான ஒரு மாஸ்டர். நீங்கள் உண்மையிலே நான் நிறைய பேர்கிட்ட ஃபைட் ஒர்க் பண்ணதே சொல்லுவேன். அது எனக்கு ஏன்னா 5 நிமிஷம் எடுத்துகிட்டு அது 3 நிமிஷம் எனக்கு சொல்லும்போது நான் சொல்லிடுவேன் 3 நிமிஷம் போதும் மாஸ்டர்னு தான் சொல்லுவேன். அது 7 நிமிஷம் ஆகி அப்புறம் 8 நிமிஷம் ஆகி அது 3 நிமிஷம். ஆனால் உங்கள் ஃபைட்டை மட்டும்தான் என்ன நினச்சோமோ அது வந்து அவ்வளோ எடுத்திருந்தான் கதகளி படத்தில். அப்படி ஒரு தெளிவான மாஸ்டர் நீங்கள். அப்போ அந்த படமும் ஒரு தெளிவான படமாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அது ட்ரெய்லரை பார்க்கும்போதும் சரி, ஃபைட்டை பார்க்கும்போதும் சரி. இந்த படம் கண்டிப்பாக சிவா சார் படம் பார்த்துட்டாரு போல். சூர்யா படம் பாருங்கண்ணா அப்படின்னு சொன்னாப்புல நாங்கள் வெளியில் மாட்டிக்கிட்டோம், பார்க்க முடியல. இந்த இதை பார்க்கும்போதே இது ஒரு நல்ல கண்டிப்பாக சூர்யா சேது சார் வந்து நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது வந்து நான் பசங்க படம் கம்மிட்டாக இருக்கும்போது அந்த மூஞ்சி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. 96 ஃப்ரேம் தான் வந்து இவர் அந்த விமல் கேரக்டருக்கு நடிக்க வைக்கலாமா அப்படின்னு கொண்டாந்து உட்காந்துருந்தார். அந்த மூஞ்சியில் அவ்வளோ ஒரு இன்னசென்ட்டு, தோற்று போன நம்ம ஜெயிச்சிருவோமா பல கேள்விகள். நானும் ஒட்டிய மூஞ்சியோடு உட்காந்துருக்கேன், அவரும் ஒரு ஒட்டி போன மூஞ்சியோட உட்காந்து 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இவர்கிட்ட எப்படி இல்லைன்னு சொல்கிறது. ஏன்னா நான் நினச்சிருக்க கேரக்டர் வேறு. அப்போ நான் தெளிவாக சொல்கிறேன். சொல்லும்போது பரவாயில்ல சார், இதுக்கு ஏதாவது கேரக்டர் சின்ன கேரக்டர் இருந்தால் கூட நான் ஒரு சீன் 2 சீனோட பண்ணுறேன் சார். அவருடைய அதெல்லாம் ஏதாவது ஒரு சீனோ 2 சீனோ பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு முகம். ஆனால் இப்போ நான் சமீபத்தில் பழகும்போது ரொம்ப வியப்பாக பார்க்குறேன் உங்கள் அப்பாவை, ரொம்ப வியப்பாக. ஏன்னா நான் பல ஹீரோக்கள்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவ்வளவு கிளாரிட்டியாக அவ்வளவு மனிதாபிமானம் எல்லாமே இருக்குது. ஆனால் உன்னையே ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது உங்கள் அப்பா கிட்ட இருந்த இன்னசென்ட்டு எதுவுமே இல்லை. பயங்கர கிளாரிட்டியாக இருந்த, நீ பயங்கர தெளிவாக இருந்த. எனக்கு டக்குன்னு உங்கள் அப்பா ஃபஸ்ட்டு என்னை மீட் பண்ணதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. உன்னையே நான் ஃபஸ்ட்டு நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் பார்த்தேன். அவ்வளவு விவரமான பல நாட்கள் சினிமாவை பல விதமாக கரைச்சி குடித்த ஒரு மனிதன் எவ்வளோ பேசுவோம் மாஸ்டர், அந்த மாதிரி அவ்வளோ தெளிவாக பேசினான். உண்மையிலே உன்னை பார்க்கும்போது இவன் மிஸ் ஆக மாட்டான் அப்படின்னு எனக்கு தோணுது. அது நான் படம் பார்க்கும்போது இந்த ஷார்ட்ஸு ஃபைட்டு இது பார்க்கும்போது சாங் சூப்பராக ஆடிருக்கேன். உங்கள் அப்பாவை விட நீ நல்லா ஆடிருக்கேன் நான் சொல்லுவேன். உங்களை விட சூப்பராக ஆடிருக்கேன் சார். உண்மையாகவே ஃபைட்டும் சூப்பராக பண்ணியிருக்கேன். சீன் பார்க்கல எப்படி நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது. பாட்டும் ஃபைட்டும் சூப்பராக பண்ணியிருக்கேன். நீ உங்கள் அப்பா மாதிரி நடிக்க கற்றுக்கிட்ட அப்படின்னா உன்னை தவிர்க்க முடியாத நீ ஹீரோ தான். உண்மையிலேயே சண்டைக்கோழி படத்தில் விஷால் சாரை பார்க்கும்போது என்ன ஒரு அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை கிடைச்சதோ அந்த நம்பிக்கை அதில் கிடைக்கிது. உங்கள் அப்பா கிட்டே இருக்கிற அந்த போராட்ட குணத்தை வளர்த்துக்கிட்டு உங்கள் அப்பா நடித்த 10 படத்தை திரும்ப பார்த்தீங்கன்னாவே உனக்கு நடிப்பு சூப்பராக நல்லா நடிச்சிருப்பேன். நான் பார்க்காதனால சொல்கிறேன். திரும்ப உங்கள் அப்பா படத்தை பார்த்தீங்கன்னாவே நீ சிவா சார் சொல்கிறது மாதிரி, சக்தி ஃபிலிம் பேக்டர் சக்தி சார் சொல்கிறது மாதிரி நீ தவிர்க்க முடியாத ஹீரோ தான். கண்டிப்பாக வருவேன். நானும் உன்னுடைய ஒரு அண்ணனாக ப்ரே பண்ணிக்கிறேன். நீ பெரிய இடத்துக்கு வரணும். ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு நிறைய ஹீரோக்கள் வேணும். ஹீரோக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. கண்டிப்பாக நீ பெரிய லெவலில் வரணும். சக்தி ஃபிலிம் சார், சக்தி சார் அதான் அவர் சிவா சார் சொல்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டமான ஆள். இந்த படமும் உங்களுக்கு பெரிய படமாக அமையட்டும். தேவதர்ஷினி மேம், முத்துக்குமார் அண்ணா, நான் எல்லாருமே திலீப் எல்லாருமே பார்த்த ஆட்களையாக பார்க்குறேன். நான் நம்ம ஆட்களையாக பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாருக்கும் உண்மையிலே இந்த பசங்க ஒவ்வொரு முஞ்சியும் பார்க்கும்போது நிறைய ஃபியூச்சர் எல்லாருக்குமே இருக்குன்னு தோணுது. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அது மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். இதே இடத்துல சக்ஸஸ் மீட்டு நம்ம எல்லாரும் சந்திப்போம். வாழ்த்துக்கள். நன்றி. Fefsi Vijayan onto the stage, please. So, ஒவ்வொரு படத்துலையும் டிஃப்ரெண்ட் வில்லனாக வருவார். பட் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் பர்சன் இன் ரியல் லைஃப். சார் ஒரு சில வார்த்தைகள் அபவுட் ஃபீனிக்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ப்ளீஸ் மேடைக்கு வாங்க.
இங்கே இந்த இனிய விழாவிற்கு வந்திருக்கும் இயக்குநர்களுக்கும் விஜய் சேதுபதி சார் அவர்களுக்கும் மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர் நடிகைகள், ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என் இதயத்தில் குளித்து வந்த அந்த ஈர வணக்கங்கள். அரசு புரசலா வரல, அடிச்சு பிடிச்சி வந்திருக்காரு இந்த இடத்துக்கு. அந்த பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. சும்மா இல்லை, ரத்தம் சிந்தி, வேர்வை சிந்தி, எல்லாத்தையும் சிந்தி 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 ஃபீனிக்ஸுக்கு வந்திருக்காரு. ஒரு ஸ்டண்ட் இயக்குனர் தானே, அவர் டைரக்ஷன் இப்படி இருக்கும், இப்படி எல்லாம் இருக்கும். ராமாயணத்தை எழுதியது வால்மீகி. அவர் ஒரு ஹண்டர், ஒரு ஃபைட்டர்லன்னா ராமாயணமே இல்லை. அந்த மாதிரி கதைக்களத்திற்கு எல்லாம் முக்கியமான யாரு அப்படின்னா அது இயக்குனர். அந்த இயக்குனர் பின்னாடியே போய் அந்த கதையை உள்வாங்கி கொஞ்சம் லேசா வெளியே தெரியணும். முழுசா தெரிஞ்சா படம் ஓடாது. அது லேசா வெளியே தெரிஞ்சு அப்படியே கூடவே போய் அந்த கதைக்களத்தோட கொண்டு வர்றது. இல்லைன்னா இவ்வளோ சீக்கிரமா அவர் இந்த புகழ உச்சாணிக்கு வந்திருக்க முடியாது. ஏன்னா அதை நான் அனுபவிச்சதுனால சொல்கிறேன். நானும் 17 வயசில் வந்தேன், 22 வயசில் ஸ்டண்ட் இயக்குனரான நான் 9 படம் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன், 15 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், 540 படம் பண்ணிகிட்டு இருக்கேன், இன்னும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருந்தாலும் பெருமையாக பார்க்க வேண்டியது எங்கள் சங்கத்துக்கு அரசு ஒரு பரிசு. அதை நான் மறக்க முடியாது. ஏன்னா அவர் செய்திருக்க செய்கைகள் அப்படி. சாதாரணமாக ஒருத்தர் வெற்றி அடைகிறது ரொம்ப கஷ்டம். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. அந்த ஸ்கிரிப்டில் உட்காந்து ஒரு இங்கே அற்புதமான இயக்குநர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். ஆக்ஷன் ஸ்கிரிப்டில் அந்த சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுறது, அடி அப்படின்னு சொல்லணும். அப்போ தான் சண்டை நிற்கும், என்னால் போயிடும் வெளியில் தேட்டர்லேருந்து. அடிக்க சொல்லணும். அந்த அடிக்க சொல்கிற விஷயம் இருக்குல்ல, அது சொல்லாமல் விட்டோம், எமோஷன் கேரி ஆகலைன்னா எந்த ஆக்ஷனும் நிற்காது. அதுக்கு தான் அந்த பேஸ் கதைக்களம் வேணும், அந்த எமோஷன் வேணும்னு சொல்கிறது. அது இருந்தாதான் அது, அதாவது ஒரு எமோஷனுக்கு ஒரு டெக்னிக்கை முலாம் பூசலாம், ஆனால் டெக்னிக்கலுக்கு கதையை முலாம் பூச முடியாது, நீங்கள் எமோஷனை முலாம் பூச முடியாது. ஸோ பேசிக் அது ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை அல்லரசு அப்படின் போது அந்த ரிட்டர்ன்ல எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு, பட்டிருக்கணும். நான் இதில் பார்த்ததுல தெரிஞ்சது நிறைய பட்டிருக்காரு, அற்புதமாக பட்டிருக்காரு, எக்கச்சக்கமாக பட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. அவர் சூர்யா தம்பி கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு ஹீரோவாக்கி அதை அற்புதமாக வெளியே கொண்டு வர்றது. அந்த பையன்கிட்ட எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பாரு. அதாவது சிரிச்சுக்கிட்டே கஷ்டப்படுத்துறதுல அரசு மாதிரி வேற ஒரு ஆளுக்கு இது உலகத்திலே கிடையாது. ரொம்ப சிரிச்சுக்கிட்டே கஷ்டப்படுத்த எல்லா ஹீரோ, சல்மான் கான் அத்தனை பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ் த மேன் ஹூ நோஸ் ஹவு டு டேக் த அப்படியே அந்த அந்த ஒரு நல்ல இப்போ ஒரு நல்ல இயக்குனருக்கு என்ன, நல்ல மியூசிக் டைரக்டர் சாங் கிட்ட இருந்து ஒரு நல்ல மியூசிக் எடுக்கணும். இவர் கேமராமேன் வேல்ராஜ் கிட்ட நல்ல இதை இப்படி எல்லாத்தையும் நானே பண்ணுறேன்னா அது சரிப்பட்டு வராது. அந்த அவங்க எல்லாருக்கிட்ட இருந்து வாங்கிறது தான் வேலை. இவருக்கு 10%, இவருக்கு 20%, இவருக்கு 10%, இவருக்கு அப்படி பிரித்து வேலையை கொடுத்து அதையெல்லாம் காத்து அந்த எடிட்டிங்கில் வந்து பிரவீன் உட்காந்து அதை எடிட் பண்ணி அதையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து செய்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இவரை பற்றி தெரியும், சூர்யாவை பற்றி நான் 2-3 விஷயங்களை பார்த்து வியந்திருக்கேன். ஒரு தடவை அவர் தகப்பனார்கிட்ட கூட பேசியிருக்கேன், அவர் ஃபாதர்கிட்ட கூட பேசியிருக்கேன். என்ன ஒரு தன்னம்பிக்கை சார் அவருக்கு, எக்ஸ்ட்ரானரி தன்னம்பிக்கை. அந்த நம்பிக்கை உள்ளவன் யாரும் தோத்தத சரித்திரமே கிடையவே கிடையாது. நீங்க இந்த படத்தை கை பேசுது, காலு பேசுது, மூஞ்சி பேசு, எல்லாம் பேசுது, வாய் மட்டும் பேசல. என்னடா இவர் பேசவே இல்லையேன்னு நினைச்சேன். மௌனத்தை மொழிபெயர்க்க தெரிந்தவர்கள் மட்டுமே மக்களின் இதயத்தை திறக்க முடியும். அது உங்ககிட்ட இருக்கு, நிச்சயமா திறப்ப. ஒவ்வொரு இதயத்தையும் திறந்து உள்ள எல்லா ஜனங்களையும்
காட்டு நல்லா குத்து நல்லா ஒரு குத்து ஓடுவே. நீ அந்த ஜனங்க நெஞ்சில் உள்ள போய் உட்கார்ந்துருவ. சத்தியம் இது ஒன்றும் இல்லை. உட்காருங்க தம்பி. வெற்றி உண்ணுது. உழைப்பு சும்மா இல்லை, உழைச்சிருக்கு. அதுக்காக நீ தைரியமா சொல்லலாம், நான் உழைச்சேன், இந்த வெற்றி என்னுடையது அப்படின்னு நீ மார்த்தட்டி சொல்லலாம். சூர்யா, இது நான் சொல்லக்கூடிய, எனக்கு எப்பவுமே அப்படிதான். நான் என் பேச்சும் அப்படிதான் இருக்கும், நான் அப்படிதான் இருப்பேன். நான் சொல்ல வேண்டியதை கிளியராக சொல்லிடுவேன். இது இப்போ அப்பா இருக்காரு, அவர் ஒரு இந்த பாட்டிலில் போடுற வாட்டர் மாதிரி இப்படி இந்த ஷேப்பில் போட்டால் இந்த ஷேப் போயிடுவார், நீட்டாக போட்டால் எப்படி வேணால் போயிடுவார். ஆனால் ஒரு ரியலிஸ்டிக் இப்போ இந்த போஸ்டரை பார்த்தாலே தெரியும், ஒரு ரியலிஸ்டிக் ஆக்ஷன் இதில் ஒரு பர்னிங் தெரியுது. அதாவது ஒரு கிளாஸ் மாஸுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கிளாஸ் மாஸ் இப்போ அவர் அடித்தா 100 பேர் விழுறதுங்கிறது வேற மாஸ். ஆனால் அடித்தா இடி மாதிரி விழுற மாசு இருக்கு பாருங்க, அதான் கிளாஸ் மாசு. இப்போ இந்த நான் உதாரணம் சொல்ல போக்கிரியெல்லாம் நான் பண்ணியிருப்பேன். அது கிளாஸ் மாஸ். சரி, இது அந்த கிளாஸ் மாஸ்க்குள்ள இதை பார்க்குறவங்க அத்தனை பேரும் இது ஒரு ஆக்ஷன் படம் இல்லை, கதை இருக்கு. அவன் ஏதோ அவன் மூஞ்சில சொல்லுறான். இந்த ட்ரெய்லர் பார்க்குறவங்களுக்கு தெரியணும் அவன் ஏதோ சொல்ல வரான். என்ன சொல்ல வரான்? போங்க தேட்டருக்கு போய் பாருங்க, தெரியும் அவன் ஏதோ சொல்ல வரான், என்ன சொல்ல வரான். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அவ்வளவு அழகா அந்த எக்ஸ்பிரஷன்ல சொல்றாரு அவர். ஒவ்வொன்றா சொல்றாரு. தேங்க்யூ பிரவீன் சார் தான் நினைக்கிறேன் எடிட்டரு. அவர் அந்த ட்ரெய்லர் கூட ரொம்ப அற்புதமாக கட் பண்ணியிருக்காரு. அண்ட் நேச்சுரலி மாஸ்டர் ஆஃப் த கேம் மாதிரி மியூசிக் ஆஃப் த கேம் மிஸ்டர் சாம். ஸோ அவர் அதை அற்புதமான மியூசிக்கை கொடுத்து அதில் அந்த அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர்னா சொல்லவே வேண்டாம். சாம்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான், அதில் யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. பாட்டு பிச்சு எடுத்துருக்காரு. இன்னைக்கு யாருக்கு என்ன வேணும் எல்லாம் எடுத்துங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. வேல்ராஜ் சார் அற்புதமான ஃபோட்டோகிராஃபி இருக்கக்கூடியவங்க. இப்போ தேவதர்ஷினி மேம் இருக்காங்க. ஆர்டிஸ்ட் எல்லாமே அற்புதமாக பொறுக்கி செலக்ட் பண்ணி போட்டிருக்காரு அரசு. அதாவது தேடி அதை கொண்டு எப்படியாவது செய்யணும், நம்ம எப்படியாவது வெற்றி பெறணும். வெற்றி உறுதி அரசு, அது ஒன்றுமே சந்தேகமே வேண்டாம். வெற்றி நம்மது. வேற என்ன தைரியமா சொல்லுங்க. நீங்கள் உழைச்சிருக்கீங்க இந்த ஃபீனிக்ஸுக்கு. இந்த ஃபீனிக்ஸ் எழுந்திரிச்சு வந்ததெல்லாம் சொல்லுங்க. நீங்கள் எழுந்திரிச்சாச்சு. சூர்யாவும் நீங்களும் இது ஒரு சுத்துவீங்க. பாருங்க எவ்வளோ பெருசாக வரப்போகுது இந்த படம்ன்றதுல எனக்கு அற்புதமான நம்பிக்கை இருக்கு. இது அதாவது டெய்லி கேலண்டரில் தேதி கிழிக்கிறது இல்லை, கிழிச்ச தேதியில நாம என்ன கிழிச்சோம் அப்படிங்கிறத பார்த்து பண்ண மாதிரியே இருக்கு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் இந்த மக்களுக்கு முக்கியமாக சில பேர் இருக்காங்க. உங்கள் ஊடக நண்பர்களே, உங்கள் எல்லாரையும் பணிவான மனதோடு கேட்டுக்கிறேன், அற்புதமாக இந்த ஃபீனிக்ஸ் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது எங்கள் இனத்துலேருந்து ஒருத்தர் டைரக்டராக இருக்காரு, அற்புதமான ஒரு நடிகருடைய பையன். அவர் இன்னைக்கு சூர்யா வந்திருக்காரு. ஆனால் அவருக்கு ரெக்கமெண்டேஷன் பிடிக்காது எனக்கு தெரியும். ஸோ இட் டசன்ட் லைக் ரெக்கமெண்டேஷன். பட் எதுக்குன்னா அவர்களுடைய தன்னம்பிக்கை. சூரிய உதயத்திற்கு முன் உதிப்பது உத்வேகம். அந்த உத்வேகம் உங்ககிட்ட ஜாஸ்தி இருக்கு சூர்யா. நீங்கள் நிச்சயமா எங்கேயோ போவீங்க. இந்த ஒரு ரவுண்டு, அரை ரவுண்டு, கால் ரவுண்டுலாம் சுருக்க மாட்டோம் உங்களை. இந்த இண்டஸ்ட்ரி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி. இந்த விமர்சகர்கள்லாம் சும்மா அந்த என்ன இலைய நிறைய படையல் போட்டாலும் இலையை தின்னுவிட்டு ருசி இல்லைன்னு சொல்லிட்டு போவீங்கள, அந்த மாதிரி தயவுசெய்து சொல்லாமல் இந்த படத்துக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடித்தர வேண்டிய அத்தனை பேரும் உங்களுக்கு சோன்னு சொல்லிட்டு, விஜய் சார், சேதுபதி சார், ஒன்னே ஒரு வார்த்தை சொல்லணும். சூர்யா பேர் இல்லை சார், பெருமை.